அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரதீப். நான் இன்னோவேட்ஸ் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வேலை செய்கிறேன். இங்கே எட்டெக் கன்சல்டன்ட்டாக இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் மேக்ஸ்அப் ஓட எஜுகேஷன் சீரீஸ் ஓட ட்ரைனிங் டெமோ. ஸோ இந்த டிவைஸ் நம்ம எப்படி ஆன் பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிவைஸ் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஒரு 5 இல்ல 10 வினாடிகளில் உங்களுக்கு பூட் அப் ஆயிரும். ஸோ பூட் அப் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஹார்ட்வேர் சொல்கிறேன். இந்த ஹார்ட்வேர் வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேட் மெட்டீரியல்ல யூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு. ஸோ இதை வந்து நீங்க எக்ஸ்டென்சிவா யூசேஜ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 3 to 4 hours மினிமமா யூஸ் பண்ணா கூட டிவைஸ்க்கு ஒன்றும் ஆகாது. அண்ட் ரெக்கமெண்டட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் இந்த டிவைஸை யூஸ் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அப்படி யூஸ் பண்றச்ச உங்களுக்கு எந்த ஒரு பிசிக்கல் டேமேஜும் இல்லாம இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 years மினிமம் உங்களுக்கு இந்த டிவைஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆன உடனே உங்களுக்கு இதாங்க உங்களோட ஹோம் ஸ்கிரீன். ஸோ ஹோம் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம், டேட், இதுல 4 விதமான ஐகான்ஸும் இருக்கும். ஒன்னு உங்களோட நோட் ஐகான், அதை டைரக்டா உங்களுக்கு ஒயிட் போர்டிங் சாஃப்ட்வேருக்கு எடுத்துட்டு போகும். ஃபைண்டர்ங்கிறது இது நம்ம ஃபைல்ஸ் என்னென்ன சேவ் பண்ணிருக்கோமோ இல்ல ஏதாச்சும் பென் டிரைவ் எக்ஸ்டர்னல் டிவைஸ் கனெக்ட் பண்றோமோ அது இதுல வரும். அண்ட் ப்ரௌசர்ங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அனைத்து ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்றதுக்கு இது உங்களுக்கு இங்க வைஃபை சிம்பிள் காட்டும். ஸோ எல்லா டிவைஸ்லயும் உங்களுக்கு வைஃபை எனேபிள்டா இருக்கும். ஸோ உங்க வைஃபை நெட்வொர்க் குள்ள நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செட்டிங்ஸ்ங்கிற ஐகான் வந்து நம்ம நார்மல் ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல எப்படி இருக்கும் இந்த செட்டிங் ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி வரும். அண்ட் இந்த கார்னர்ல 4 இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களோட ஆப் ஸ்கிரீன். சோ இந்த டிவைஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்க வந்து அந்த ஒரு ஐகான் யூஸ் பண்ணி நீங்க இந்த ஆப்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதை திருப்பி கிளிக் பண்ணும்போது போயிடும். அண்ட் அது போக உங்களுக்கு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்ல 2 ஸ்லைடர் கீஸ் பார்ப்பீங்க. அது என்னன்னு பார்க்கணும்னா அது கிளிக் பண்ணும்போது யூ கேன் see டிஃப்ரெண்ட் ஐகான்ஸ் சிங்கிள் கீல நீங்க டைரக்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி. The first one is the back option. நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்கிரீனுக்கு போயிட்டு பேக் வரணும்னா நீங்க இதை சும்மா இதை கிளிக் பண்ணிட்டு இதை அமுத்துனீங்கன்னா பேக் ஸ்கிரீன் வந்துடும். அதாவது அந்த ஸ்கிரீன்ல இருந்து பின்னாடி என்ன யூஸ் பண்ணிருந்தீங்க அந்த ஸ்கிரீனுக்கு வரும். இதே ஹோம் ஸ்கிரீன், எந்த ஸ்கிரீன்ல இருந்து நீங்க டப்புன்னு ஹோம் ஸ்கிரீன் ஜம்ப் ஆகணும்னா அந்த மெனு இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஹோம் ஸ்கிரீன் வரும்போது ஹோம் ஸ்கிரீன் வந்துடும். அது போக தேர்ட் ஒன் வந்து நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி கிளியர் பண்றதுன்னு. ஸோ இது பார்க்கும்போது நீங்க என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்குன்னு காட்டும். ஸோ அடிக்கடி என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போது நீங்க இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கிளீன் ஆல் த ப்ராசஸஸ் அப்படின்னு கொடுக்கும்போது எல்லா ப்ராசஸும் கிளியர் ஆகும்போது நம்மளுக்கு ரேம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து யூசேஜ் கொஞ்சம் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருக்கும். அந்த 5th ஐகான் வந்து உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கு, அதாவது டிஃபால்ட்டா ஒரு 4 செட்டிங்ஸ் வரும், இதுல டூல்ஸ் வரும். ஸோ அந்த டூல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி அதுவும் நம்ம டீடைலா பார்க்கலாம். அந்த 5th ஒன் இஸ் யோர் கனெக்ஷன் செட்டிங்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம மல்டிபிள் 3 டிவைசஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு லேப்டாப்போ இல்ல செட்டப் பாக்ஸோ வேற ஏதாச்சும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீடியா பாக்ஸோ ஏதாச்சும் நீங்க கனெக்ட் பண்றதுக்கு HDMI மூலியமா அது கனெக்ட் பண்றதுக்கு யூசேஜ் ஆகும். ரைட், இப்போ வந்து நான் உங்களுக்கு டைரக்டா ஒயிட் போர்டிங் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு அதோட ட்ரைனிங் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பென் டூல்ஸ்க்கு இங்க மேக்ஸிமம் உங்களுக்கு 2 ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க பென்சர் இங்க 2 பென் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா 2மே அங்க வச்சுக்கலாம். இல்லாட்டி ஃபார் அ மொமெண்ட் 1 மட்டும் யூஸ் பண்றீங்கன்னா 1 அங்க வச்சுக்கலாம். அண்ட் நோட் மேல கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இட் டைரக்ட்லி டேக் யூ டு யுவர் நோட். ஸோ திஸ் இஸ் மை ஹோம் ஸ்கிரீன். நம்ம ஒயிட் போர்ட் ஆப் கிளிக் பண்ண உடனே இதாங்க நம்மளோட ஒயிட் போர்டோட சாஃப்ட் அப்ளிகேஷன், ஒயிட் போர்டிங் அப்ளிகேஷன். இந்த ஒயிட் போர்டிங் அப்ளிகேஷன்ல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸ், அதாவது இப்போ நம்ம ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கு. இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டாவும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் பார்ட் 1 பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும், கலர், டெக்ஸ்சர் அண்ட் கஸ்டம். ஸோ கலர்ல வந்து உங்களுக்கு இத்தனை கலர்ஸ் இருக்கு. இதுல எந்த கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி எப்படி எது யூஸ் பண்ணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் நவ் நான் இந்த கிரீன் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன், லைட் கிரீனா இருக்கட்டும். டெக்ஸ்சர் வேணுங்கிறது நம்ம வந்து இதுக்கு மேல என்ன டெக்ஸ்சர் வேணும், ஹேண்ட் ரைட்டிங்க்கு இல்ல கிராஃப் ஏதாச்சுக்கு இல்ல பிடி சார் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா, இல்ல ஒரு கிரவுண்ட் பத்தி ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களோ, ஃபுட்பால், பாஸ்கெட் பால், இல்ல உங்களுக்கு மியூசிக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ, இன்னும் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வரும் இதுலயே. அண்ட் கஸ்டம்ல வந்து நம்மளா ஏதாச்சும் டிஸ்பிளே பண்ணிட்டு ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இப்போ நான் பிளெயின் டெக்ஸ்டருக்கே போறேன். அதுக்கு ஃபார் பிளே அண்ட் இதுல நம்ம டெக்ஸ்சர் பேக்ரவுண்ட் செட் பண்ண உடனே உங்களுக்கு பென் ஆப்ஷன்ஸ்ல 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பென்சில் மாதிரி, அதாவது பென் மாதிரியே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஒரே டெக்ஸ்சர்ல வரும். நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றது இந்த செகண்ட் ஆப்ஷன் எழுதும்போது நீங்க உங்களோட கர்வ்ஸ், அதாவது உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல வந்து என்னென்ன கர்வ்ஸ் இருக்கோ அந்த சுழிவுகள் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து நீட்டா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு.
அண்ட் தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஒரு பெயிண்ட் பிரஷ் மாதிரியான ஆப்ஷன். ஸோ நீங்க இது வந்து மேஜர்லி ஏதாச்சும் இமேஜ் படம் வரையறதுக்கு ஒரு சின்ன டிராயிங் ஏதாச்சும் நீங்க பண்ணும்போது இந்த பிரஷ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் செகண்ட் ஒன் செலக்ட் பண்ணிருக்கேன். நம்ம ஸ்டைலஸ் நம்ம டச் பண்ணும்போது இந்த ஸ்டைலஸ் இல்ல இது வந்து ஃபிங்கர் டச் போர்டு கூட. ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ் விரல வச்சு கூட நம்ம இதுல எழுதலாம். ஸோ இதுல வந்து நான் வந்து திக்னஸ் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன், அதாவது 2-1 மிடில்ல வச்சுக்கிறேன். அண்ட் இதுல வந்து நம்ம கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட் உங்களுக்கு ஒரு 12 கலர் கொடுத்துருக்காங்க இங்க. அது போக இந்த கலர் ஸ்பெக்ட்ரம்ல உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க யூஸ் பண்ணி நீங்க டீச் பண்ணலாம். நவ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிளாக் சூஸ் பண்ணி எழுதுறேன். அண்ட் இப்ப சூஸ் பண்ண உடனே நான் வந்து எழுத ஆரம்பிக்கலாம் டைரக்டா. ஹலோ எவ்ரிவன். அண்ட் இந்த டிவைஸ்ல இப்ப நம்ம இந்த ஸ்பேஸ் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். நான் இப்போ வந்து இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு இந்த கண்டென்ட் வேணும், இதுக்கு மேல நான் இன்னும் இதே டாபிக்ல நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்போ அந்த பட்சத்துல என்ன பாத்தீங்கன்னா இங்க இந்த ஒரு பாம் சிங்கல் வரும், இப்படி ஒரு சிம்பிள் வரும் உங்களுக்கு. அது நீங்க டச் பண்ணும்போது இதை வந்து நீங்க என்டையர் ஸ்கிரீனை மூவ் பண்ணலாம். சோ இப்போ அந்த சிம்பிள் டச் பண்ணிருக்கேன். சோ ஐ கேன் மூவ் தி ஸ்கிரீன். சோ இது ஆப்ஷன் பேர் என்னன்னா இன்ஃபைனைட் ஸ்கிரீன் ஸ்பேஸ்னுவாங்க. சோ நீங்க வந்து ஒரே கேன்வாஸ்ல, அதாவது ஒரே பேஜ், இப்போ பேஜ் நம்பர் 1ல தான் இருக்கும், ஒரே பேஜ்ல நான் அந்த கண்டென்ட்டை மூவ் பண்ணி எனக்கு இன்னொரு கண்டென்ட் வந்திருக்கு. சோ திஸ் இஸ் மோர் ஸ்பேஸ். சோ இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். சோ இதையும் நான் இன்னும் மூவ் பண்ணணும்னா இந்த கண்டென்ட்டையும் நம்ம மேல தள்ளலாம், இல்ல ஐ கேன் புஷ் இட் டவுன், இல்லாட்டி லெஃப்ட் தள்ளிட்டு இல்ல ரைட் தள்ளிட்டு பேஸ்ட் ஆன் என்ன டாபிக் எப்படி நான் கொண்டு போறது பத்தி நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நம்மளோட பேஜ் நம்பர் 3 வச்சுக்கலாம். அண்ட் இந்த பேஜ்ல வந்து நான் ஒரு இமேஜ் கொண்டு வர பாக்குறேன். அதாவது இந்த ஸ்பேஸ்ல இமேஜ் கொண்டு வரதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா இதான் என்னோட பென் டிரைவ். ஸோ நான் அனைத்து டீச்சர்ஸும் நான் டிஃப்ரெண்ட் பென் டிரைவ்ஸ் அவங்களோட டிவைஸை யூஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ தட் உங்களோட கண்டென்ட் வந்து மற்ற டீச்சர்ஸ் கூட கொலைட் ஆகாம அண்ட் இந்த டிவைஸ்ல இருக்கிற ஸ்பேஸும் ஜாஸ்தி யூட்டிலைஸ் பண்ணாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஸோ இந்த டிவைஸ்ல வந்து என்னோட சில கண்டென்ட் நான் வீட்டில் இருக்கும்போதோ இல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த இமேஜஸ், ஸோ கண்டென்ட் நான் என்னோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இமேஜஸ், வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். சோ அது வந்து நான் இப்போ இங்க முன்னாடி உங்களுக்கு 2 பென்ட்ரைவ் ஸ்லாட்ஸ் வரும், USB ஸ்லாட்ஸ். சோ அதுல இன்சர்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபைண்டர் போடுமான ஆப்ஷன் வரும். சோ இப்போ நீங்க ஆக்சஸ் பண்ண வேண்டாம், நீங்க இதுல இருந்து போர்ட்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த திருப்பி இங்க லாஸ்ட் கார்னர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்க வந்து இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து 4th ஆப்ஷன் இம்போர்ட். எக்ஸ்போர்ட்னா நீங்க போர்ட்ல இருக்கிறது வந்து சேவ் பண்றதுக்கு எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவீங்க. சோ இம்போர்ட் ஆப்ஷன் ஓபன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 3 டாப் காட்டும், இமேஜ், PDF அண்ட் SVG. SVGங்கிறது ஒன் ஆஃப் த இமேஜ் ஃபார்மேட்ஸ். சோ நீங்க இந்த போர்டுக்குள்ள ஒரு இமேஜ் இல்ல PDF ஃபைல், ஃபார் எக்ஸாம்பிள் உங்க புக்ஸ் இல்ல ஏதாச்சும் டெக்ஸ்ட் புக் மெட்டீரியல்ஸ் இல்ல நீங்க ஒரு பிரசன்டேஷன்ல கிரியேட் பண்ணிட்டு அந்த பிரசன்டேஷனை வந்து நீங்க PDF சேவ் பண்ணீங்கன்னா அந்த PDF ஃபைலையும் நீங்க டைரக்டா கொண்டு வரலாம். அதையும் காட்டி தரேன். சோ நம்ம இப்ப இமேஜ் கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து என்னோட USB கனெக்ட் ஆயிருக்கு. நான் USBல கிளிக் பண்றேன். என்னோட டெமோ டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. இதுல கிளிக் பண்ணிட்டு பிக்சர் ஃபைல்ல இருக்கு. சோ இத நான் இந்த இமேஜ் எல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணும்போது ஓகே கொடுத்துட்டேன்னா சோ அந்த இமேஜ் வந்துரும். பேஸ்ட் ஆன் யுவர் ரெசல்யூஷன், நீங்க அந்த இமேஜ் எந்த ரெசல்யூஷன்ல டவுன்லோட் பண்றீங்க அந்த அளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு இந்த ஒயிட் போர்ட்ல வரும். சோ இது வந்து நான் ஒரு 4K ரெசல்யூஷன் டவுன்லோட் பண்ணிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி வருது. அண்ட் இதை நம்ம ரீசைஸ் பண்றதுக்கு நம்ம 2 ஃபிங்கர் கெஸ்டர் யூஸ் பண்ணி பிஞ்ச் இன் பிஞ்ச் அவுட் பண்ணாலே நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு ரீசைஸ் ஆகும். சோ இந்த ரீசைஸ் பண்ணிட்டு நான் ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ்ல வச்சுட்டு ஐ கேன் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங். இப்போ திருப்பி நான் பென் டூல் கிளிக் பண்ணி நான் இந்த டிவைஸ் மேலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹியூமன் ஹார்ட். சோ இந்த மாதிரி நான் என்னோட பென் டிரைவ்ல இருந்து இல்ல இன்டர்நெட்ல இருந்து கூட நான் டைரக்டா இந்த இமேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஹியூமன் ஆர்ட் பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னும் பிரீஃபா நான் விக்கிபீடியால இருந்து கண்டென்ட் எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் திருப்பி இன்னொரு பேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இல்லாட்டினா இந்த இமேஜ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆப்ஷன் கொடுத்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். சரி, let me get back to this. நான் பிளஸ் பண்ணிட்டு this is my page number 2 now. அதாவது officially my page number 2. இதுல வந்து நான் கொஞ்சம் இன்டர்நெட்ல இருந்து கொஞ்சம் கண்டென்ட் கொண்டு வரணும். நான் அதை எப்படி பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். சோ இதுல இருந்து நம்ம ஹோம் கிளிக் பண்ணிட்டு இங்க நம்ம பிரவுசர் இருக்கு. சோ பிரவுசர் கிளிக் பண்ணும்போது நம்ம பிரவுசர் ஓபன் ஆகும். சோ இதுல வந்து ஜஸ்ட் மொமெண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கூகுள் வெப் பேஜ் ஓபன் ஆகும்.
இந்த கூகுள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கு. சோ நம்மளுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து நான் தமிழ் கிளிக் பண்ணேன்னா எல்லா கண்டென்ட் இங்க டிஸ்ப்ளே ஆகுறது எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ் கீபோர்டே வரும், அதுலயே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹியூமன் ஹார்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். சோ இங்க நம்ம கேப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் காட்டும். சோ அதுலயே நம்ம கிளிக் பண்ணிட்டு சோ இதுல வந்து பை கூகுளோட டிஃபால்ட் பேஜ் எப்படி இருக்கும், நம்ம சர்ச் பண்ணும்போது என்னென்ன வரும், ஃபர்ஸ்ட் படங்கள் வரும், அது கீழே உங்களுக்கு என்ன ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் क्वेश्चंस இருக்கோ அதெல்லாம் வரும். அது கீழே இப்போ எனக்கு வந்து விக்கிபீடியா பேஜ் வேணும். சோ அதுல வந்து நான் ஸ்க்ரால் பண்ணும்போது ஹியர் ஐ கோ ஹார்ட் விக்கிபீடியா. சோ நான் இந்த பேஜ்ல நான் கிளிக் பண்றேன். பேஜ் கிளிக் பண்ண உடனே பேஜ் ஓபன் ஆகும். சோ இந்த பேஜ்ல நான் இப்போ கரெக்டா ஸ்க்ரால் பண்ணி இந்த ஒரு சைஸ்ல வச்சுக்கிட்டு நான் இப்போ இந்த வந்து நான் ஜூம் பண்றதுக்கு ஜூம் பண்றதுக்கு கரெக்டா இந்த ஒரு ஆப்ஷன் நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ அந்த ஆப்ஷன் வந்துரும். இந்த டூல் பார் நீங்க எங்க வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிட்டு இந்த பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிறது ஜூம் ஆகும். ஜூம் ஆயிட்டு டூல் பாருக்கு வெளியில நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா திருப்பி இந்த டூல் போயிட்டு இந்த yellow கலர் ஐகான் பென் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா திருப்பி நார்மல் ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்கு வந்துரும். அண்ட் இதுல வந்து நீங்க டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். வேற கலர் வேணும்னா யூ கேன் கிளிக் ஆன் தி சேம் பென் டூல், உங்களுக்கு கலர் மாறும். சோ அப் டு டிஃபரெண்ட் கலர்ஸ் மாறும். அண்ட் இதுல வந்து நீங்க அடுத்த டூல் பாத்தீங்கன்னா ஹைலைட்டர். சோ இதுல ஹைலைட் ஏதாச்சும் பண்ணோம்னா உங்களுக்கு டைரக்டா அந்த டூல் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஹைலைட் கூட பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ சென்டென்ஸோ. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கிரீன்ல வேணுங்கிற இடத்துல மார்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஸ்கிரீனையே நான் வந்து ஒயிட் போர்டு கொண்டு வந்து இது வந்து நம்ம லெசன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த ஸ்கிரீனை வந்து நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படும் போது அதை வந்து நான் டைரக்டா நான் சேவ் கொடுக்குறேன். நான் இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் ஐகான் கிளிக் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துட்டு இப்போ டைரக்டா எங்க ஸ்டோர் ஐகான் பாத்துக்கோங்க, ஸ்டோரேஜ் நோட்ஸ் மார்க்ல வந்து சேவ் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நான் இங்க இருந்து கேன்சல் கொடுத்துட்டு இப்போ நான் திருப்பி நம்ம ஹோம் ஸ்கிரீன் போயிட்டு ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து திருப்பி நான் நோட்ஸ் கிளிக் பண்ணி நவ் இங்க வந்து நான் என்னோட இம்போர்ட் ஆப்ஷன் போயிட்டு அகைன் இமேஜ் போய் இப்போ வந்து எனக்கு தெரியும் எங்க சேவ் ஆயிருக்குங்கிறது மார்க், அதாவது நோட்ஸ்ல போய் மார்க்குங்கிற ஆப்ஷன் இருக்கும். மார்க்ல பாத்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டா சேவ் ஆனது ஃபர்ஸ்ட்ல இருக்கும். சோ திஸ் இஸ் மை ரீசென்ட்லி சேவ்ட் இமேஜ். இதை நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தேன்னா நான் இப்போ வந்து நான் என்ன சேவ் எந்த ஸ்கிரீன் நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கோமோ அந்த ஸ்கிரீன் தான் நம்மளுக்கு கொண்டு வரும். ஆனா மார்க்கிங் ஆப்ஷன்ஸ் அன்பார்ச்சுனேட்லி இல்லைங்க. சோ இதுல வந்து நம்ம திருப்பி நம்ம டைரக்டா அந்த ஸ்கிரீன்ல இருந்து இங்க கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து நான் எங்கேயாச்சும் நம்ம ஒரு ஸ்கிரீன் ஒரு பக்கம் பிளேஸ் பண்ணிட்டு நான் டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இதுல வந்து நான் திருப்பி டூல்ஸ் பென் டூல்ஸ் செலக்ட் பண்ணி இது மேல திருப்பி எனக்கு திக்னஸ் பெருசுன்னு பட்டுச்சுன்னா அண்ட் அகைன் இரேசிங் டூல் பத்தி நான் சொல்றேன். சோ நான் திக்னஸ் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் இது மேலே மார்க் பண்ணிக்கலாம். The heart is a muscular organ in most animals which pump blood through blood vessels of the circulatory system. சோ இந்த மாதிரி டைரக்டா நம்ம எந்த கண்டென்ட் வேணாலும், அதாவது இன்டர்நெட்ல இருந்து இல்ல நம்ம இப்ப நான் எனக்கு என்னோட பென் டிரைவ்ல நான் சேவ் டவுன்லோட் பண்ணிருக்கிறது இன்டர்நெட்ல இருந்தா. சோ இந்த மாதிரி எந்த கண்டென்ட் எந்த டாபிக் வேணாலும் நம்ம இன்டர்நெட்ல இருந்து இல்ல நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ அது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. சோ இதுல வந்து நம்ம டைரக்டா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போய் நான் வந்து கண்டென்ட் வைண்ட் அப் பண்ணனும்னா நான் டைரக்டா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது எனக்கு எத்தனை பேஜ் இருக்குங்கிறது காட்டும். சோ நான் திருப்பி ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நான் பிரீஃபா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ யூசிங் திருப்பி நான் அந்த பாம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரீசைஸ் பண்ணலாம். சோ இத திருப்பி நான் கொண்டு ரீசைஸ் பண்ணும்போது சோ நீங்க பாருங்க நான் இது வரைக்கும் நான் என்னென்ன கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேனோ எல்லாமே எனக்கு ஒரே இடத்துல இருக்கு. சோ இந்த மாதிரி எனக்கு சம்மரைஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அண்ட் இத எரேஸ் பண்ணனும்னா எரேசிங் ஆப்ஷன் கடைசில காட்டுறோமே. சோ நம்ம பாம் கெஸ்டர் வந்து அப்படி நம்ம வைக்கும்போது இந்த போர்ட் டிடெக்ட் பண்ணிரு எரேஸ் பண்றோம்ல. இப்போ தெரியாம நம்ம வந்து கண்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே எரேஸ் பண்ணிட்டோம் போது யூசிங் திஸ் அன்டு ஆப்ஷன் நம்மளுக்கு திருப்பி அந்த எரேஸ் பண்ண கண்டென்ட் வந்துடும். திருப்பி நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பாம் வச்சோம்னா கரெக்டா யூட்டிலைஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சின்னதா வச்சீங்கன்னா உங்களுக்கு சின்னதா வரும். சோ அந்த மாதிரி நம்ம பாம் சைஸ் எவ்வளவு இருக்கோ அந்த கெஸ்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம எரேஸ் பண்றதுக்கு தொடங்கலாம். இப்போ வந்து இதுல வந்து நம்ம இமேஜ் இம்போர்ட் பண்ணோம், வெப்சைட்ல இருந்து நம்ம வேற பேஜ் இம்போர்ட் பண்ணோம். இதே மாதிரி நம்ம வேற அப்ளிகேஷன்ஸ்ல இருந்தோ இல்ல வேற பிடிஎஃப் ஓட பேஜஸும் நம்ம இதுக்குள்ள அந்த மாதிரி கொண்டு வரலாம். இல்லாட்டினா நான் பிளஸ்
I'll go for another page. This is my second page. So நம்ம first page ல இருந்து ஆட் பண்ணும்போது எனக்கு இன்னொரு கேப் கொடுத்து செகண்ட் பேஜ் வந்துச்சு. So இத நான் கேன்சல் பண்ணிட்டு if I go to my second page and give one more option, so this is my third page. So இந்த third pageல வந்து நான் ஒரு PDF கொண்டு வரணும். So அதுவும் நான் என்னோட பிரசன்டேஷன்ல வச்சு ஒரு பென் டிரைவ்ல நான் ஒரு PDF வச்சிருக்கேன். So இம்போர்ட் கொடுத்து ஒரு PDF ன்னு கொடுத்தேன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் அபோர்ட் PDF கொண்டு வரேன். சோ நான் எந்த ப்ரோஷர் வேணும், ஐ மீன் எந்த PDF வேணுமோ அதை நான் கொண்டு வரும்போது சோ இதுதான் என்னோட PDF. சோ PDFும் நமக்கு இமேஜ் ஃபைல்ல வந்துரும். சோ நம்ம பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஏதாச்சும் கிரியேட் பண்ணும்போது அங்க ரேஷியோன்னு ஒன்னு இருக்கும். அந்த ரேஷியோ 16:9 கொடுத்து நம்ம பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம PDF-ஆ சேவ் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் கூட வருங்க. சோ இந்த PDF வந்து உங்களுக்கு பேஜ் ஃபார்மேட்ல தான் இருக்கு, A4 சைஸ் ஃபார்மேட்ல தான் இருக்கு. சோ இதை வந்து நான் டைரக்டா எங்க வேணாலும் வச்சு நான் மீதி டாபிக்ஸ் நான் சைட் பை சைட் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இந்த மாதிரி எனக்கு ரெண்டு சைட்லயும் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். சோ இந்த PDFல வந்து எனக்கு ரெண்டு பேஜ் இருந்திருக்கு. சோ ரெண்டு பேஜ் இருந்ததுனால எனக்கு பாத்தீங்கன்னா 1 and 2 pages எக்ஸ்ட்ராவா ஓபன் ஆயிருக்கு. சோ இது நான் திருப்பி நான் எனக்கு லாஸ்ட் பேஜ் போகணும்னா I can just click on this and directly go to my selection option. Zoom பண்ணனும்னா zoom பண்ணலாம். ஆனா PDF ஓட குவாலிட்டி வந்து நம்ம இமேஜா தான் கன்வெர்ட் ஆகும். சோ இமேஜ் ஆகும்போது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கும். சோ நான் இது வந்து பிரசன்டேஷன் கண்டென்ட் நம்மளே கிரியேட் பண்ணும்போது ஒரு பிரசன்டேஷன் ஃபைல்ல பவர் பாயிண்ட்ல நம்மளே ஒரு பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த ரேஷியோ சைஸ் எல்லாம் நம்ம கரெக்டா 16:9 ரேஷியோல வச்சு அது நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் எனி சப்ஜெக்ட்ல ஒரு டாபிக் ஒன்னு போட்டு ஒரு இமேஜ் கொண்டு வந்து அதுல நம்ம இன்டர்நெட்ல இருந்து விக்கிபீடியால இருந்து இல்ல என்சைக்ளோபீடியால இருந்து ஒரு டாபிக் கொண்டு வந்து அது வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்ல டைரக்டா நம்மளோட டெக்ஸ்ட் புக்ஸோட PDFs நம்மளுக்கு அவைலபிள் இருக்குங்க இப்போ இன்டர்நெட்ல. சோ அந்த டெக்ஸ்ட் புக்கோட PDF நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ டைரக்டா நம்ம நெட்லயே போய் டெக்ஸ்ட் புக்கோட PDF தேடி அந்த PDF நம்ம டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ்டா கொண்டு வந்துடலாம். அண்ட் அந்த கொண்டு வரதை விட நம்ம இது வந்து நம்ம டைரக்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து ஹைபிரிட் தான் இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆக போகுது. சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா டைமும் நம்ம ஸ்கூலுக்கு வரணுங்கிற கட்டாயம் இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இல்ல. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு விதமான கோர்சஸும் நம்ம ஆஃபர் பண்ணிடுறோம். ஹைபிரிடும் அதாவது ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி. சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி எல்லாம் நம்ம பெனிஃபிஷியலா கொண்டு போகலாம், அதாவது ஒரு கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட் எப்படி இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம், கத்துக்கிறத வந்து எப்படி அவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த டிவைஸ் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் மோரோவர் இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ்ங்கிறதால நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ஸ் மாதிரி தான். இப்போ நம்ம போன் வந்த புதுசுல நம்மளுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, இப்ப நம்மளதான் வாங்கி ஆர்வத்துல கத்துக்கிட்டோம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது. அதே மாதிரி இந்த போர்ட்லயும் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, எக்ஸ்டென்சிவ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ அதெல்லாத்தையும் இந்த ஒயிட் போர்ட்ல பாத்தீங்கன்னாலே சிம்பிளா எத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ அதுல நான் உங்களுக்கு மேஜரா சில ஃபீச்சர்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி நம்ம டைரக்டா PDF எல்லாம் கொண்டு வந்துடலாம். இது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம சேவ் பண்ணி நம்ம கண்டென்ட்ஸை ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நம்ம வந்து டைரக்டா அதாவது நம்ம ஃபைல்லயே சேவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நம்ம கிளவுட் ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணி கிளவுட்ல கூட சேவ் பண்ணிக்கலாம். சோ ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதுல வந்துடும். அண்ட் மேத்ஸ் டீச்சர்ஸ்க்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி இன்னொரு பேஜ் போவோம், பேஜ் நம்பர் 6. இதுல வந்து நம்ம ஷேப்ஸ் கொண்டு வரலாங்க, மல்டிபிள் ஷேப்ஸ். சோ உங்களுக்கு 2D ஷேப்ஸ் அண்ட் 3D ஷேப்ஸ் ரெண்டுமே கொண்டு வரலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்னு டிரா பண்ணணும்னா கிளிக் பண்ணி எனக்கு வேணுங்கிற கலர்ல கூட நான் டிரா பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நான் டைரக்டா லைன்ஸ் டிரா பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல எனக்கு சர்க்கிள் வேணும்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணலாம். இல்ல மத்த ஷேப்ஸ் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி உங்களுக்கு கர்வ் லைன்ஸ் அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஷேப்ஸ் யூஸ் பண்ணு. அண்ட் ஆன் அண்ட் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு 3D ஷேப்ஸ் கூட வருது, ஸ்பியர்ஸ். சர்க்கிள் பக்கத்துலயே நான் ஒரு ஸ்பியர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு பால் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது நம்ம மூவ் பண்றதுக்கும் கரெக்டா இந்த செலக்ஷன் டூல் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணோம்னா நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம். அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான கலர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். சோ இது திருப்பி அன்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு மத்த ஷேப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு க்ளோஸ் டு 9 ஷேப்ஸ் வருது. அந்த 9 டிஃபரெண்ட் கலர்ஸ்ல கூட 12 டிஃபரெண்ட் கலர்ஸ்ல கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் a major feature. அண்ட் இந்த லாஸ்ட் பட் ஒன் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் ஃபீச்சர். சோ நீங்க வந்து இந்த பேஜ்ல நீங்க எல்லா அதாவது தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க ஏதாச்சும் பெயிண்ட் பண்ண வரைய ஆசைப்படுறீங்கன்னா இந்த பேஜ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஏதாச்சும் வரையலாம்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சேன். ஸோ அந்த சர்க்கிள் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இல்ல ஸ்பியர் வரைகிறேன். சோ இப்படி நம்ம வரையும் போது சோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் இன்டராக்டிங்கா வச்சுக்கலாம். இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ்ல ஸ்டூடெண்ட்ஸே கொண்டு வந்து ஏதாச்சும் வரைய சொல்றதுக்கெல்லாம் நம்ம ரொம்பவே ஹெல்ப் பண்ணலாம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டிவைஸ்ல நான் நிறைய டெக்னாலஜிக்கல் இதெல்லாமே தாண்டி வந்திருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்னு சொல்லாங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இதுல வந்துடும். இதுல அண்டு திருப்பி பண்ணீங்கன்னா இட் வில் கோ பேக் டு அண்டு. அண்ட் நீங்க திருப்பி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் உங்களோட ஒயிட் போர்டிங் திருப்பி வந்துருங்க. அண்ட் இந்த கண்டென்ட் இப்ப நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம சேவ் பண்றதுக்கு இங்க போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது இந்த கண்டென்ட் வந்து நீங்க இமேஜா பிடிஎஃப் இல்ல திருப்பி ஒயிட் போர்டிங் சாஃப்ட்வேர் இந்த தேர்ட் ஒன் ஆப்ஷன் அகைன் இட்ஸ் an image. சோ நான் பிடிஎஃப் சேவ் பண்ண சொல்லுவேன். சோ இந்த பிடிஎஃப் சேவ் பண்ணும்போது நீங்க எல்லா டீச்சர்ஸும் அவங்களோட அதாவது தனிப்பட்ட முறையா ஒரு பென்ட்ரைவ் இருந்துச்சுன்னா அதுல சேவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். சோ தட் நீங்க டீச் பண்ண மெட்டீரியல் உங்களோட சேஃபா இருக்கும். சோ இது வந்து நம்ம டைரக்டா நான் என் பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிருக்கேன். சோ இங்க வந்து நான் நியூ ஃபோல்டராவே அதாவது பென்ட்ரைவ் குள்ளேயே நான் ஃபோல்டர்ஸ் எதுவும் செலக்ட் பண்ணாம சேவ் பண்றேன். சோ இங்க நமக்கு கேட்கும் என்ன சேவ் பண்ணோம்னு. சோ நான் இதை வந்து பேக் கொடுத்து டெமோ exercise. So demo exercise சேவ் பண்ணிருக்கேன். இப்போ ஓகே இங்க ஓகே கொடுத்துட்டேன்னா சோ எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜ் இந்த சேவ் ஆயிரும். So files have been successfully exported to USB. Would you like to open the folder? So இத நீங்க டைரக்டா ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ அந்த ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா டைரக்டா இங்கேயும் கேட்கும் சேவ் பண்ணுமா வேண்டாமா. இதுல நம்ம சேவ் பண்ணும்போது யூ ஹேவ் an option of saving it as a white boarding software. அதாவது இந்த சாஃப்ட்வேரோட ஃபார்மேட்ல சேவ் ஆகும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கிளாஸ் எடுக்கும்போது இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்து இம்போர்ட் கொடுத்து நீங்க இந்த மாதிரி டைரக்டா ஓபன் பண்ணீங்கன்னா டைரக்டா சேவ் ஆகும். சோ இதையும் நான் சேவ் பண்றேன். ஃபைல் நம்பர் 0170 இன்னைக்கு நான் அகைன் டெமோ போடுறேன். ஓகே கொடுத்தேன்னா சோ இது கம்ப்ரஸ் ஆகி சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் டீச் பண்ணது பார்க்கணுங்கும் போது ஃபைண்டர் போயிட்டு யூஎஸ்பி போனேன்னா டெமோ எக்ஸசைஸ். ஸோ திஸ் இஸ் மை பிடிஎஃப். இதை டபுள் கிளிக் பண்ணேன்னா பாருங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே ஒரு பிடிஎஃபா எனக்கு வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நான் இந்த கண்டென்ட் நான் டைரக்டா பிடிஎஃப் இருக்கும்போது நான் திருப்பி பேக் போயிட்டு சோ இங்க பேக் போயிட்டு இந்த டெமோ எக்ஸசைஸ் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சா இல்ல ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா டைரக்டா அதை யூஸ் பண்ணிட்டு நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் டெலிவரி கண்டென்ட் ஷேரிங் இந்த ஒரு டிவைஸ்ல ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ நீங்க ஒயிட் போர்டிங் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. இது வந்து நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு ஃப்ளூவன்சி ஜாஸ்தி ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அந்த ஸ்டார்டிங் தடுமாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். நீங்க வந்து செலக்ஷன் டூல்லயே இருக்கும், நீங்க அதுலயே எழுத பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்து இமேஜ் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கும். அது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிராக்டிஸ் பண்ண நீங்களே பர்ஃபெக்ட் ஆயிட்டு வருவீங்க டே பை டே. அண்ட் இப்போ வந்து நம்ம அதுல இருந்து இப்போ மூவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் அதாவது இந்த போர்டில் டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க பாத்தீங்க ப்ரௌசர், அது உங்களோட மெயின் ஸ்கிரீன்லயே இருக்குங்க. செகண்ட் ஒன் வந்து கிளவுட் டிரைவ். கிளவுட் டிரைவ் வந்து என்னன்னா அதாவது நீங்க வந்து உங்க ஸ்கூலோட அக்கௌண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூகுள் டிரைவ் அந்த மாதிரி ஏதாச்சும் அக்கௌண்ட் இருக்கும்போது அது வந்து நீங்க அந்த கிளவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க அதுல சேவ் அதாவது நீங்க லாகின் பண்ணிட்டு நீங்க ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு சேவ் பண்றதுக்கு ஈஸியாகும் உங்களுக்கு. தேர்ட் ஒன் இஸ் யோர் ஃபைண்டர். ஃபைண்டர் வந்து நம்ம வந்து ஃபைல்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதாவது நம்ம பென் டிரைவ் இல்ல இதோட ஸ்டோரேஜ் ஃபைல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த ஃபைண்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கீப்பர். நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம போன்ஸ்ல எல்லாமே மெமரி கிளியர் பண்றதுக்கு ஒரு ஃபைல் யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஆப் யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி தான் இது கிளீன் மெமரி இல்ல கிளீன் கிராஷ் அது மாதிரி டைரக்டா கொடுத்துக்கலாம். இல்லாட்டி இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒன் கீ ஆப்டிமைசர். ஸோ இதை வந்து நம்ம மெமரியை பூஸ்ட் பண்றதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க டைரக்டா இதுவே ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்கும். ஸோ அதுலயே நம்ம கிளீன் கொடுத்துட்டா எல்லாமே கிளீன் ஆயிரும் அண்ட் ஆப்டிமைஸும் ஆயிரும். ஸோ தட் இஸ் ஒன் ஃபீச்சர் வித் தட். And the fourth one is your note. So in the smartinger icon வந்து நம்ம நோட்புக்கோட ஆப்ஷன். அதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணும்போது உங்களோட ஒயிட் போர்டிங் சாஃப்ட்வேர் போயிடும்.
அண்ட் திஸ் இஸ் யர் ஸ்கிரீன் லாக் ஆப்ஷன். ஸோ இது வந்து நம்ம பை டிஃபால்ட் உங்களுக்கு எதுவும் செட் ஆயிருக்காது. நீங்க செட் பண்றதுக்கு செட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா புதுசா இந்த ஸ்கிரீனுக்கு வரும். இதுல வந்து நீங்க செட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க இன்புட் டிஜிட் 4 டிஜிட் நியூ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்க செட் பண்ணிக்கலாம். அந்த தேர்ட் ஒன் இஸ் ஸ்கிரீன் ஷேர் ப்ரோ. சோ இந்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வைஃபை, அதாவது இது மேஜரா உங்களுக்கு யூஸ் ஆகாது. நீங்க ஒரு கிளாஸ் ரூம்குள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போன் வச்சிருந்தாங்க, இல்ல இது வந்து மேஜர் கார்ப்பரேட்டுக்கு யூஸ் பண்றது இது. சோ இதுல வந்து நீங்க போன்ல வந்து டைரக்டா நீங்க இதே வைஃபை டிவைஸ் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம போர்டுல என்னென்ன நம்ம ஷேர் பண்றோமோ அது டைரக்டா நம்ம ஸ்கிரீனுக்கு வந்துருங்க. இல்ல நம்ம போன் ஸ்கிரீன்ஸ் வந்து டைரக்டா போர்டுக்கு ஷேர் பண்றக்கூடிய ஆப்ஷன் இதுல வருங்க. சோ அது ஒரு ஆப்ஷன். ஃபோர்த் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ்ங்க. செட்டிங்ஸ் நார்மல் ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ் மாதிரி தான் ஒரு டேப். அதுல இருந்து நம்ம இன்புட் அவுட்புட் செட்டிங்ஸ், டிஸ்பிளே சவுண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். வைஃபை நெட்வொர்க் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஃபோர்த் ஆப்ஷன், ஐ மீன் லாஸ்ட் ஆப்ஷன், லாஸ்ட் பட் ஒன் ஆப்ஷன் இஸ் யுவர் விஷுவலைசர். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஒரு கேமரா கனெக்ட் பண்ணும்போது அந்த கேமரா முன்னாடி ஒரு அதாவது சாஃப்ட் காப்பி, ஐ மீன் ஹார்ட் காப்பி ஆஃப் எனி டெக்ஸ்ட் புக், எனி கொஸ்டின் பேப்பர் நம்ம கொண்டு வரும்போது அதை டிடெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த போர்டுக்கு இட் வில் டிஸ்ப்ளே இட் ஆஸ் அ பிடிஎஃப். ஸோ தட் இஸ் ஃபார் த விஷுவலைசர். அந்த லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் WPS ஆஃபீஸ். அது வந்து நம்ம விண்டோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, லேப்டாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த WPS ஆஃபீஸ். ஸோ இந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வச்சு நம்ம we can create presentations, we can do different applications as well using this particular, I mean presentations, documents, word files, அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ், பிடிஎஃப்ஸ் எல்லாமே இது மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட் கொடுக்குறோம். நீங்க டைரக்டா எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இன்னொரு டவுட் எல்லா ஆசிரியர்களும் கேட்கறது மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு. ஃபார் திஸ் மூமெண்ட் இந்த ஒரு டிவைஸ்ல இன்னும் அந்த மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் புதுசா டவுன்லோட் பண்றதுக்கு இன்னும் அந்த சப்போர்ட் கொண்டு வரலைங்க. ஒவ்வொரு 4 months 6 months ஒன்ஸ் ஒரு அப்டேட் விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட் கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த டிவைஸை அப்கிரேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கு இல்லாட்டினா நீங்க மேஜரா ப்ரௌசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்க யூ கேன் கோ டு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் தெம் ஆஸ் வெல். அண்ட் இட் வாஸ் ரியலி எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல. டீச்சர்ஸ்க்கு எல்லாமே ஏதாச்சும் டவுட்ஸ் கண்டிப்பா இருந்துச்சுன்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஹோப் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் டைம் ஃபார் வாட்சிங் திஸ். அனைவரும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் கண்டிப்பாக.